விலங்குகள் நலனுக்காக போராடும் தடகள வீரர் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் பத்மஸ்ரீ 2026. வல்லம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய சிறு கிராமம். 1960களில் அங்குள்ள விவசாய குடும்பத்தில் ஒரு சிறுவன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. தடகளம் மற்றும் ஹாக்கியில் ஒரு உச்ச நட்சத்திர நிலையை அடைவதே அவனது எதிர்கால லட்சியம். அவரது குடும்பத்தில் பட்டப்படிப்பு படிக்கும் முதல் நபர் இவர்தான். வீட்டில் அவருக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமானவர் அவரின் தாத்தா. காலேஜ் படிப்புக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தாத்தாட்ட போகும்போது விவசாயிகளுக்கு பயனுள்ள படிப்பா படின்னு சொன்னாங்க. அதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா இருந்திருக்கு. எனக்கு அந்த காலகட்டத்தில் பிஎஸ்சி அக்ரி படிப்பு மட்டும்தான் தெரியும். வெட்டினரி சயின்ஸை பத்தி தெரியாது. என்னுடைய நண்பரும் வகுப்பு தோழருமாகிய வீரபாண்டியன் அவர்கள் தான் வெட்டினரி சயின்ஸ் படிப்பு இருக்கிறத சொன்னாரு. இளைஞன் புண்ணியமூர்த்தி மதராஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 1970களின் நடுப்பகுதியில் சேர்ந்தான். படிப்பில் சிறந்தவராக இருந்ததோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கல்லூரி தடகள சாம்பியனாகவும் திகழ்ந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோட்டில் உள்ள கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்ற விவசாய அறிவியல் மையத்தில் பணியாற்றினார். அங்கு நடந்த ஒரு சம்பவம் அவரது சிந்தனையின் திசையை மாற்றியது. ஈரோட்டில் ஒரு இளம் தம்பதியினுடைய முட்டை கோழி பண்ணைக்கு போயிருந்தேன். கோழிகள் பார்க்க நல்லா இருக்கு, நல்ல தீவனம் எடுக்குது, ஆனா ஒரு முட்டை கூட வைக்கல. ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசுல அந்த கோழிகளுக்கு ஆக்சியோசின் ரத்த கழிச்சு நாங்க வைத்தியம் பண்ணினோம் அப்படின்னு. அந்த சல்ஃபனாமைடை அவங்க தொடர்ந்து 10 வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால அந்த முட்டை உற்பத்தியே நேரடியா பாதிக்கப்பட்டு முட்டை உற்பத்தியே இல்ல. ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வருங்காலத்துக்கு பாதுகாக்கணும்னா தேவைக்கு பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு மாற்று பொருளையும் சிந்திக்கணும். இதுக்கான ஒரு சிந்தனைக்கான விதை அந்த காலகட்டத்தில் இங்க ஏற்பட்டது. தாவர அறிவு என்ற கருத்தை அவர் ஆழமாக கற்றறிந்தார். டாக்டர் புண்ணியமூர்த்தி மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தி மிருகங்களின் நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் எத்னோ வெட்டினரி என்ற மரபு சார்ந்த கால்நடை மருத்துவ அறிவியல் முறையில் சிகிச்சைகள் உருவாக்கி உறுதி செய்தார். மாடு வச்சிருக்கவங்களுக்கு மடி நோய் முக்கியமான ஒரு பொருளாதார பிரச்சனை உள்ள நோய். அதுக்கு ஒரு முழம் சோத்துக்கத்தால 2 கை நிறைய மஞ்சத்தூள், ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சுண்ணாம்பு வச்சு இந்த மருத்துவத்தை வெற்றிகரமா வேற மருந்து பொருட்கள் இல்லாமல் செயல்படுத்த முடியுங்கிறது தான் மரபுவழி சித்த மருத்துவத்தின் மிகப்பெரிய வெற்றி. அவரது சிகிச்சைகள் லட்சக்கணக்கான மாடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளித்துள்ளன. மொத்தம் 34 வகையான நோய்களுக்கு பயன்படக்கூடிய 5 எளிய மருத்துவ முறைகளை அவர் உருவாக்கியுள்ளார். ஒரு பொறுப்புள்ள கால்நடை மருத்துவரா சுத்தமான பால், முட்டை, இறைச்சி கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ அது போல சுத்தமான சாணமும் நீரும் வரணும். அது இருந்தாதான் மண்ணு வளமா இருக்கும். நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை பிற்காலத்துக்காக நாம் பாதுகாக்கணும். We conserve antibiotics through ethno-veterinary medicine. டாக்டர் புண்ணியமூர்த்தியின் அனைத்து வேலை குறிப்புகளும் இலவசமாக கிடைக்கின்றன. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அவற்றை லட்சக்கணக்கான விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்துள்ளது. இது அவர்களுக்கு மிகவும் பயனளித்துள்ளது. நான் இயற்கையிலே ஒரு விளையாட்டு வீரங்கிறதுனால எல்லா வேலையும் ரொம்ப விருப்பத்தோட செஞ்சிட்டு இருக்கேன். டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் பத்மஸ்ரீ 2026.